வணக்கம், உங்கள் மோகன். கடைக்கு ஒரு பில்லு செட்டில் பண்ணுறதுக்காக போயிருந்தேங்க. அப்போ ஒரு கஸ்டமர் வந்து செல்ஃப் ப்ரூமிங் மோட்டர் ஒன்று ஓடல, கொஞ்சம் வந்து பாருங்கன்னாங்க. நான் அப்போது வரவே இல்லை அப்படின்னு சொன்னேன். இல்லை நீங்கள் வந்து பாருங்கன்னு சொல்லியிருந்தாங்க. சரி நம்ம போய் பார்த்தோம். கெப்பாசிட்டர் மாற்றி பார்த்தோம், ஓடலை. நல்லா சுற்றி பார்த்தோம், நல்லாவே சுற்றுது. ஸோ புஷ் பேரிங் கம்ப்ளைண்ட் இல்லை. கெப்பாசிட்டர் மாற்றிட்டு லைன் செக் பண்ணி பார்த்தா இன்கமிங் லைனே வரலை. சரி ஓகே, சுவிட்ச் சைடு போய் ரெடி பண்ணலான்ட்டு சுவிட்ச் சைடு பார்த்தா ஒன்று மெல்ட் ஆகிருந்துச்சு ஒரு லீடு. ஸோ நம்ம சுவிட்சை வந்துட்டு ஆப்போசிட்டில் செட் பண்ணி ஒர்க் பண்ணி கொடுத்துட்டோம். இதுக்கு 200 கேட்டிருந்தோம். அதுலேயும் 100 கொடுத்துட்டு சந்தோஷமாக போயிட்டு வா அப்படிங்கிறாங்க. நம்ம வாங்குறதே ரொம்ப கம்மிங்க, அதுலேயுமே வந்துட்டு கம்மி பண்ணுறாங்க. இதுவே வந்து மோட்டர் காயில் போச்சு அப்படின்னு மோட்டர் கழட்டிட்டு வரக்கு ரொம்ப நேரம் ஆகாது. ஸோ ஒரு எலக்ட்ரிஷியன் வந்து அமௌண்ட் கேட்குறாருன்னா உங்களுக்கு ரீசனபுளாக இருந்தால் அதை கொடுங்க. தயவு செஞ்சு அவங்க கூட ஆர்கியூமெண்ட் பண்ண வேண்டாம். ஏன்னா நீங்கள் ஒரு நாள் 2 நாள் தண்ணி இல்லாதப்போ உங்களுக்கு அந்த இதை யோசிச்சு பாருங்கள், அந்தளோட மனநிலைமை எப்படி இருக்குன்ட்டு. ஹியூமன் நேச்சர் அப்படி தாங்க. தேவையப்போ வந்துட்டு காலை பிடிச்சி கெஞ்சுவாங்க, தேவை முடிஞ்ச உடனேயுமே அதே காலில் எட்டி உதைப்பாங்க. ஸோ ஃபைனலாக மோட்டர் ஓடிடுச்சு. அண்ட் தேங்க்யூ, பாய்.